திருவரங்கம் அரங்கநாதர் கோவில்ல ஒரு ஏழ பிராமணன் தினமும் அந்த கோவிலோட பிரசாதத்தை வாங்கி உணவா சாப்பிட்றத வழக்கமா வச்சிருந்தாரு. அந்த ஏழ பிராமணனுக்கு மொத்தம் 16 இவர் தினமும் பிரசாதம் வாங்கும்போது எனக்கு மட்டும் இல்லாம என் குழந்தைங்களுக்கும் சேர்த்து கொடுங்கன்னு பிரச்சனை பண்ணுவார். இதனால கோவில் நிர்வாகிகளுக்கும் இவருக்கும் எப்பவுமே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் இந்த பிராமணர் இவரோட 16 குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து வரிசையில நிக்கிறாரு. கோவில் நிர்வாகிகளுக்கும் இவருக்கும் பிரச்சனை வருது. அப்போ அந்த சமயம் அந்த கோவிலுக்கு வந்த ராமானுஜர் ராமானுஜர் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இந்த பிராமணரை பத்தி விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஏழை பிராமணரை கூப்பிட்டு சாப்பாட்டுக்காக இரவும் பகலுமா இங்க நீ நிக்கிறதுக்கு பதில் சின்ன சின்ன ஏதாவது வேலைகளை செஞ்சுட்டு நீ சாப்பாடு வாங்கலாமேன்னு கேட்கிறாரு. உடனே அந்த ஏழை பிராமணன், சாமி நான் வேதம் எதுவும் கத்துக்கல, எனக்கு விஷ்ணு சகஸ்ரநாமமும் பாதி பாதி தான் தெரியும், என் 16 குழந்தைங்க சாப்பிட ஏதாவது வழி சொல்லுங்கன்னு அழுதுகிட்டே கேட்கிறாரு. ராமானுஜர் சகஸ்ரநாமத்தை சொல்லுன்னு சொல்லும்போது அந்த பிராமணர் விச்வம், விஷ்ணுர், வஷ்டகாரோன்னு சொல்லிட்டு திக்கிறாரு. இன்னொரு தடவை சொல்லுன்னு கேட்கிறாரு. திரும்ப அவரு விச்வம், விஷ்ணுர், வஷ்டகாரோன்னு சொல்லிட்டு அப்புறம் திக்கி திக்கி பூதப்ருத்னு சொல்லிட்டு இதுக்கு மேல எனக்கு தெரியல, என்ன மன்னிச்சிருங்கன்னு ராமானுஜரோட காலில் விழுறாரு. ராமானுஜர் பூதப்ருத் நமன் முடிச்சுட்டு, உனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கே, இதே போதும், இந்த ஒரு வார்த்தையை தினமும் சொல்லி உனக்கு ஜபம் பண்ணிட்டே இரு, உன்னை தேடி சாப்பாடு வரும்னு சொல்றாரு. அடுத்த நாள்ல இருந்து அரங்கநாதர் கோவில்ல அந்த பிராமணரை காணோம். ராமானுஜர் அவர் எங்க போயிருப்பான்னு கோவில்ல வேலை செய்யறவங்க கிட்ட கேட்கிறாரு. எங்கேயாவது அன்னதானம் போடுற இடத்துல போயிருப்பாங்கன்னு அவங்க ஏளனமா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் அரங்கநாதருக்கு சமைச்சு படைக்கிற உணவுல ஒரு பகுதி மட்டும் காணாம போகுது. இந்த விஷயம் ராமானுஜர் காதுக்கும் எட்டுது. ராமானுஜர் கோவில்ல வந்து அதை விசாரிக்கிறாரு, எப்ப இருந்து இந்த சாப்பாடு காணாம போகுதுன்னு. அந்த ஏழை பிராமணன் எப்போ கோவிலுக்கு வர்றதை நிறுத்தினானோ அன்னையில இருந்து தான் சாப்பாடு காணாம போகுதுன்ற விஷயத்த சொல்றாங்க. அடுத்து சில நாள் கழிச்சு ராமானுஜர் கொள்ளிடத்துல இருக்க வடகரைக்கு போகும்போது அங்க அந்த ஏழை பிராமணரையும் அவரோட 16 குழந்தைங்களும் பார்க்குறாரு. அவங்க நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காங்க. ராமானுஜரை பார்த்தோன்னா அந்த ஏழை பிராமணன் ஓடி போய் அவரோட காலில் விழுறாரு. நீங்க சொன்ன மாதிரி தினமும் பூதப்ருதே நமன் ஜபம் பண்றேன், அதனால ஒரு சின்ன பையன் தினமும் எனக்கு 2 வேளை சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான்னு சொல்லி அந்த ஏழை பிராமணர் சொல்றாரு. ராமானுஜர் அந்த பையனை பத்தி வியப்போட கேட்கிறாரு, அந்த பையனோட பேர் என்னன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அழகிய மணவாள ராமானுஜ தாசன் அவன் சொன்னான்னு சொல்றாரு. கோவில்ல இருக்கவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு தான் நான் ஊரை விட்டு குழந்தைங்களோட இவ்வளவு தூரம் தனியா வந்து தங்கியிருக்கேன்னு சொல்றாரு. இந்த ஏழை பிராமணருக்கும் அவரோட குழந்தைகளுக்கும் தினமும் சாப்பாடு கொடுக்கறது அந்த அரங்கன் தான் புரிஞ்சுக்கிட்டார் ராமானுஜர். அதனால தான் கோவிலில் படைக்கிற சாப்பாட்டில் ஒரு பகுதி தினமும் காணாமல் போகிறதும் புரிஞ்சுக்கிட்டார். ராமானுஜர் அந்த ஏழை பிராமணன் கிட்ட, நான் எந்த ஒரு சிறுவனையும் உனக்கு சாப்பாடு கொடுக்க அனுப்பல, உனக்கு தினமும் சாப்பாடு கொடுக்கறது அந்த அரங்கன் தான் சொல்றாரு. தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஏழை பிராமணர் ஆனந்த கண்ணீர் சிந்தினார். அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 6வது நாமமான பூதப்ருதே நம என்ற பெயரை உச்சரிக்கிற அடியாருக்கெல்லாம் அரங்கனே உணவு அளிப்பார்ன்றது ஐதீகம்.